ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? கர்ம கணக்குகளை எப்படி முடிக்கிறது, கர்ம கணக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது போன்ற விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாபா சொல்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி முரளியில் கூட பாபா ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை தனது சமஸ்காரத்திற்கு ஏற்ப எடுக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த லைன் கேட்குறதுக்கு சாதாரண மாதிரி இருக்கும். ஆனால் இதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த கர்ம கணக்குகளை எப்படி முடிக்கிறது போன்ற விடையெல்லாம் அடங்கி இருக்குது. ஏன்னா தன்னுடைய சமஸ்காரத்திற்கு ஏற்ப தான் போய் உடல் எடுக்கும்னு பாபா சொல்கிறதே தவிர, தன்னுடைய கணக்கு வழக்கிற்கு ஏற்ப போய் உடல் எடுக்கும் அப்படின்னு பாபா சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் கணக்கு வழக்குகளை வச்சுக்கிட்டிங்கன்னா அதை முடிக்கிறதுக்காக நீங்கள் பிறவி எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னும் ஒரு முரளியில் சொல்கிறார். ஸோ குறிப்பாக பாபா அஞ்ஞானிகளோட கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அஞ்ஞானிகளுடைய கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை மீண்டும் கலியுகத்தை நோக்கி இழுக்கும். ஏன்னா உங்கள் கலியுகத்தை சார்ந்த ஆத்மாக்கள். ஸோ அதனால்தான் கலியுகத்தை சார்ந்தவர்களிடம் எந்த கணக்கு வழக்கம் வச்சுக்காதீங்கன்றார். அது உங்கள் குடும்பத்திலேயே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். பாபா ஞானத்தை எடுக்கலை அப்படின்னா அவங்க அஞ்ஞானி ஆத்மாக்கள் தான், கலியுகத்தை சார்ந்தவர்கள் தான். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் கடன் பட்டு இருக்கிறீங்க, கணக்கை உருவாக்கிட்டீங்க, பாபா சொல்கிற மாதிரி கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம், பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் குழந்தையாவது பெற்றுக்காமல் இருந்திருக்கலாம், அதையும் பெற்றுக்கிட்டீங்க. ஸோ உருவாக்கிட்டீங்க, அதை நாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமாவது. அதை விலகி இருந்து அந்த கடமையை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிற மாதிரி பண்ணுங்க. இது உருவாக்கின உறவுகள். புதியதாக எதையும் உருவாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம 84 பிறவிகளில், சரி சொர்க்கத்தை கூட விட்டுருங்க, நரகத்தில் 63 பிறவியில் எத்தனை பேரோட தொடர்பில் வந்திருப்போம் இல்லை? அப்பா அம்மாவே 64 அப்பா அம்மா வருவாங்க, அடுத்தது 63 அப்பா அம்மா, ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்ந்திருந்தாலே 63 ஜோடி வேறு வரும். அப்புறம் குழந்தைகள் எத்தனை பேத்து போட்டுமோ தெரியாது, கூட பிறந்தவர்கள், நண்பர்கள், எதிரிகள், இப்படின்னு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் நிற்கும். ஆனால் அத்தனை பேரையும் நாம் இப்போ சந்திக்கிறோமா அப்படின்னா சந்திக்கிறது கிடையாது. ஸோ பெரும்பாலும் பாபா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உறவுகளாலேயே வருது. உடல் வியாதி கூட விட்டுருங்க, உறவுகளாலேயே வருது. மருமகளால் வருது, மகனால் வருது, கணவனால் வருது, மனைவியால், அப்பா அம்மாவால், கூட பிறந்தவங்களால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த 63 பிறவிகளில் நம்ம தொடர்பில் வந்தவங்க எல்லாருமேவா கெட்டவங்களாக இருப்பாங்க இல்லை? யாரோ ஒருத்தர் நம்மள மாதிரி கொஞ்சம் நல்லவங்களா எங்கேயாவது இருப்பாங்க தானே? ஏன் அவங்க நம்ம தொடர்பில் வரல? ஸோ இப்போவும் துரோகம் செய்யக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஏன் நீங்கள் இருக்கிறீங்கல்ல? உங்களை மாதிரி ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களா உங்கள் தொடர்பில் வந்தவங்க? இருப்பாங்க. அப்போ உங்கள் தொடர்பில் அவங்க இப்போ ஏன் வரலை அப்படின்னா அதுதான் உங்களுடைய சமஸ்காரத்திற்கு ஏற்ப நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ உங்களுடைய சமஸ்காரம், நான் நல்லவன் தானே, கூட இருக்கிறவன் தானே கெட்டவன் அப்படின்னு உங்களுக்கு மேலோட்டமாக தோணும். ஆனால் அவன் கெட்டது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குணம் வரும் பார்த்தீங்களா? அவனை கொன்னுடலாம் போல் வருது பார்த்தீங்களா? அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அவன் பண்ணுற பாவத்துக்கு தண்டனை உங்கள் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. இவ்வளோ நாளாக இந்த மாதிரி நபர்கள் தான் ஒன்றா வருவாங்க. ஸோ கூட பிறந்தனாலே கொலை செய்யப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா அந்த மாதிரி அவன் பாவத்தை செய்வான். ஆனால் இப்போ அந்த பாவத்தை செய்யாதீங்கன்றார். செய்யும்போது என்ன ஆகுது? கணக்கு மீண்டும் தொடருது. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணுமோ அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அதாவது இவங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் யாருக்கோ தப்பு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதற்கான தண்டனை கொடுப்பதற்காக ஏற்கனவே உங்கள் தொடர்பில் இருந்தவனோ அல்லது இல்லாதவனோ கூட வருவான். அது எதுக்குன்னா உங்கள் சமஸ்காரத்தின் மூலமாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும், அல்லது உங்கள் சமஸ்காரத்திற்காக அவன் மூலமாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்.
இதற்காக தான் சமஸ்காரத்திற்கு ஏற்ப நீங்கள் பிறவி எடுக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் சிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் பாபா திருமணம் பண்ணாதீங்க, குழந்தை பெற்றுக்காதீங்கன்றார். ஏன்னா இந்த உறவுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது இல்லையா? குழந்தை உறவுலேருந்தோ அல்லது கணவன் அல்லது மனைவி உறவுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ இதில் இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அந்த மாதிரி முதல் கணவனோ மனைவியோ ரொம்ப மோசமாக டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இதைவிட கொடூரமாக அமையிறத தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இருக்கிற கணக்கை முடிக்கிற வழியை பாருங்கள், புதுசாக உருவாக்காதீங்க. அப்படி உன்னால் உறவு இல்லாமல் இருக்க முடியலன்னா நான் தான் இருக்கிறேனே, அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். உனக்கு கணவனாக மனைவியாக அப்பா அம்மாவாக குழந்தையாக என்ன உறவில் நினைக்கிறேன்னு ஆசைப்படுறேன். என்னோடு அந்த உறவின் சந்தோஷத்தை மட்டும் நான் கொடுக்கிறேன், துக்கத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த கணக்கை எப்படி முடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த உறவு பக்கத்தில் இருக்குது இல்லையா? என்ன ஆனாலும் லௌகீகத்தில் சொல்லுவாங்களே, எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறேடான்ட்டு, அதுதான் அதுக்கான தீர்வே. ஸோ மனதாலையும் உடலால் மட்டும் இல்லை, மனதிலே அது உங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்தால் அது என்றைக்காவது ஒரு நாள் பீறிட்டு வெளியே வந்தே தீரும், ரொம்பலாம் நடிக்கலாம் முடியாது. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளேயே நான் அமைதியான ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை, என்னை அமைதியாக்கிறதுக்காக சுயம் பகவானே வந்து சொல்லி கொடுக்குறாரு, என்னை அமைதியான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அமைதியான உலகத்துக்கு போகணுன்னா நீ அமைதியின் உருவமாக மாறணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சிந்தனை மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த மாதிரி பிரச்சனைக்குரிய நபர் பக்கத்தில் வந்தாலோ பிரச்சனையே கொடுத்தாலோ கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் அமைதியாக இருக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக மாற முடியும். அதுக்குத்தான் பாபா அமிர்த வேலையிலே எழுந்திரிச்சு யோகா பண்ணுங்கன்றார். ஏன்னா பிரச்சனை கொடுக்குறவங்களாம் அதுக்கப்புறம் தானே எழுந்திரிப்பாங்க. ஏன்னா பிரச்சனை கொடுக்கும் பொழுது நீங்கள் யோகா பண்ண முடியாது எடுத்த உடனே. ஸோ அப்போ தனியாக இருக்கும்போதே நீங்கள் யோக பலத்தை அதிகரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைக்குரியவர் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு டைமுக்கு பிறகு அவங்க திட்டுறது உங்களுக்கு எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தாது. எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அந்த நேரம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கணக்கு முடிஞ்சிடுச்சு. அந்த நிலையை நீங்கள் அடையும் போதே நம்ம பார்க்கலாம், அந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் பிரிஞ்சிடுவீங்க இல்லையா? கூட பிறந்தவங்களாக இருந்தால் அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், அல்லது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான், அல்லது நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுவீங்க. அதே மாதிரி மனைவி கணவனாக இருந்தாலும் அவங்க திடீர்னு அவங்களுடைய குணம் மாறும், அல்லது கை கால் வராமல் படுத்துக்குவாங்க. அப்போ உங்களை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கும்போது அப்புறம் எப்படி அவங்க அகங்காரத்தை காட்ட முடியும்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ கை கால் வராமல் படுத்துக்கிட்டா அவங்கள பார்க்கணுமே, அதுவும் ஒரு பெரிய கணக்கு தானே. ஆமாம், கணக்கு தான். இப்போ இதுக்கு உங்களுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை சக்தி வேணும். ஸோ அது இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த சக்தியும் நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ அந்த சக்தியும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வரும் பொழுது அதற்கேற்ப அதை பார்த்துக்க வேறு யாராவது வரலாம், உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரங்க வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வசதியாகலாம், அல்லது அவர்கள் சரீரத்தை விட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கணக்கு முடியும். அந்த கணக்கு முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒன்றும் ஆரம்பிக்காமலே இருக்கிறது புத்திசாலித்தனம். அதுலேயும் அப்பா அம்மா அது பிறக்கும்போதே அந்த கணக்கு உருவாயிடுது. அதுலேருந்து நாம் தப்பிக்க முடியாது. பெரும்பாலும் அப்பா அம்மா வந்து ரொம்ப மோசமானவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படியே மோசமானவர்களாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனையாக தெரியாது, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கூடவே இருக்கிறதுனால. மற்ற உறவுகள் இப்போ சகோதரன் சகோதரியெல்லாம் வந்து அது ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் பிரிஞ்சு வந்துடலாம். அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கடமை கிடையாது. நான் அப்பா அம்மாவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், அங்கேயே கணக்கு முடியுது. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய குணம் மாற மாற அந்த குணத்திற்கு ஈக்குவலாக உங்களை சுற்றி இருப்பவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோ அல்லது அலௌகீக குடும்பத்தில் இருப்பவர்களோ இல்லை என்றால் அந்த இடத்த விட்டு நீங்கள் தானாகவே வெளியில் வர மாதிரி சூழ்நிலை அமையும். ஆச்சரியமாக இருக்கும். அடுத்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டருக்கு ஏற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ அது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதாவது இறந்து தான் உங்கள் சமஸ்காரத்திற்கு ஏற்ப போய் பிறவி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உயிரோடு இருக்கும்போதே உங்களுடைய குணத்தை சமஸ்காரத்தை மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் சமஸ்காரத்திற்கு ஏற்றவர்கள் உங்களை சூழ்ந்து இருப்பார்கள்.
சப்போஸ் அந்த மாதிரி சமஸ்காரமே இல்லாத ரொம்ப கொடூரமான சமஸ்காரம் உள்ள குடும்பத்திலே நீங்கள் பிறந்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களை விரட்டி கூட அடிப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வர வேண்டியது தான். அந்த நேரம் நீங்கள் எதிர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சமஸ்காரமாக மோசமாகுதா? அப்போ மோசமாகுதுன்னா என்ன அர்த்தம்? உன் சமஸ்காரத்துக்கு ஈக்குவலாக தான் நானும் இருக்கிறேன், நான் போக மாட்டேன். அப்போ முட்டி மோதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும். அப்போ நீங்கள் அப்படியே வெளியேறிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆஹா இதில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு. அதை தான் ஒவ்வொரு தீமையான விஷயத்திலும் நன்மை ஒளிந்திருப்பதை பாபா குழந்தைகளால் பார்க்க முடியணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுதான் ஆஹா ட்ராமா, ஆஹா பாபா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அதோடைய நன்மை என்னன்ட்டுன்றார். ஸோ அப்போ நம்ம பிறக்கும்போது, அதாவது முன் ஜென்மத்தில் என்ன சமஸ்காரம் இருந்துச்சோ அந்த சமஸ்காரத்துக்கு ஈக்குவலானவங்க உங்கள் தொடர்பில் யாராவது இருந்திருந்தாங்கன்னா இதுக்கு முன் ஜென்மங்களில், அப்போ அவங்க நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள மறுஜென்மம் எடுத்து உங்களை மாதிரி மோசமாக ஆகியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வரும். அட்லீஸ்ட் உங்களுடைய அந்த சமஸ்காரத்தை தோன்ற மாதிரி ஏதாவது நோண்டிக்கிட்டாவது இருப்பாங்க. அவங்க பேசுகிறது உங்களுக்கு எரிச்சலை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியாவது இருக்கும் கண்டிப்பாக. அல்லது நீங்கள் செய்கிறது தப்புன்னு குத்தி காட்டுறதா இருக்கலாம். அது நல்ல விதத்தில் கூட இருக்கலாம் இல்லையா? நிஜமாகவே நீங்கள் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் நீங்கள் மாற்றிக்காமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் மீறி நீங்கள் மாறி அவங்கக்கிட்டையும் நீங்கள் நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் பாபா சொல்கிறார், சர்டிஃபிகேட் வாங்குங்க எல்லாருக்கிட்டேயும் அப்படின்ட்டு, ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த குறை உங்களிடம் இருந்து முற்றிலும் அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது நீங்கள் பாபா குழந்தை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஆகியுமே உங்களுடைய குணத்தை மாற்றிக்கலன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்கக்கிட்ட முட்டி மோதி இன்னும் உங்கள் தொடர்பில் நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, அதில் அடுத்தபடியாக யார் இருக்கிறா, அதாவது இன்னும் உங்கள் குணம் மோசமாயிடுச்சுன்னா இதை விட மோசமானவர்கள் உங்கள் தொடர்பில் வருவாங்க. மனைவி ரூபத்தில் வரலாம், குழந்தை ரூபத்தில் வரலாம், மனைவியோடைய வீட்டை சார்ந்தவர்கள் ரூபத்தில், அல்லது கணவனுடைய வீட்டை சார்ந்தவர்கள் ரூபத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் வரலாம். அப்போ உங்களுடைய குணம் இன்னும் கீழே ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லது கொஞ்சம் நீங்கள் மேலே வந்திருக்கிறீங்க, ஆனால் ரொம்பலாம் மேலே வரல அப்படின்னா அடுத்ததும் வரும் டெஸ்ட் பேப்பர், ஆனால் அது பழைய டெஸ்ட் பேப்பரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது அதாவது மற்றவர்கள் மூலமாக உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ மோசமானவன் என்கிட்ட வரான்னா கண்டிப்பாக எனக்குள்ளே அந்த அழுக்கு இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அழிக்கணும். திட்டத்திட்ட உங்களுக்குள்ளே இருக்கிறத காட்டுற ஒரு கண்ணாடி தான் உங்கள் தொடர்பில் வரவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய குணம். ஆனால் ஒருவேளை நீங்கள் பவர்ஃபுல்லாக யோகா பண்ணி பயங்கரமாக ஞானத்தை தாரணை பண்ணி இதிலேயே உங்களை அர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட குணத்தையே மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாத்திரை வழியில் நிறைய சமஸ்காரம் மோதல் அதெல்லாம் வரும், அதிவேகத்தில் வரும். ஏன்னா நீங்கள் கடன்னு ஏறுறீங்க. ஏறும்போது இதெல்லாம் வரும்பொழுது நீங்கள் அதையெல்லாம் வெல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் நிரூபிக்கலைன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தால் அடுத்த டெஸ்ட் பேப்பர் வரும், அடுத்த டெஸ்ட் பேப்பர் அப்படியே அதிவேகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் வர்றதே நின்றுடும். அதான் பாபா சொல்கிறார், அந்த கர்மாதீத்த நிலைக்கு பக்கத்தில் போகும்போது மாயா வர்றதே நின்றுடும்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் அதுதான் பாபா சொல்கிறார், நீங்கள் பைபாஸ் போட்டிருக்கிறார் பாபா, பைபாஸ் ரோட்டில் போகணும், இந்த சைடில் என்ன இருக்குது, இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு இப்படி திரும்பி பார்த்தாலே பேய் வந்துடும். உங்கள் அந்த முதுகு மேலே வேதாளம் ஏறிச்சுடுவாங்களே அந்த மாதிரி ஏறிக்கும். எதையும் பார்க்குறது கிடையாது, பாபா நான், அவ்வளோதான். அப்போ இந்த ஞானம் இருக்கணும். ஏன்னா நான் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்றது என் குணத்தை வச்சே எனக்கு தெரியும் இல்லையா? வெளிப்படுத்தாட்டினா கூட எனக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் தானே. ஸோ அப்போ அதை புரிஞ்சுட்டு அந்த குணத்தையெல்லாம் நான் அழிச்சே தீருவேன், பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் உலகத்தில் கிடையாது, வேறு எதுவும் என்ன கொஞ்சம் கூட பிடிச்சி இழுக்கக்கூடாது அப்படின்னு வெறித்தனமாக நீங்கள் யோகத்திலும் பாபாவுடைய ஞானத்திலும் மூழ்கி இருக்கிறீங்க. உங்களை ஆத்மான்னு ஒன்று குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ஆத்மா தான் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா வெளில வந்தாலும் அதே பண்ணுறீங்க, தப்பிச்சிடுவீங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கிறவங்களுடைய தொடர்புலேயே நீங்கள் வருவீங்க. ஆனால் இப்போ அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? எங்கெங்கேயோ சிதறடிக்கப்பட்டிருப்பாங்க. ஒருத்தங்க அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம், எங்கெங்கேயோ இருப்பாங்க.
ஸோ அவங்க எப்படி ஒன்றா வரும்? வாய்ப்பே கிடையாதுல்ல. அதுதான் சரீரம் விட்டு அட்வான்ஸ் பார்ட்டியாக வர்றது, அல்லது சத்தியுகத்தில் போய் அப்படி ஒன்றா பிறக்கிறது. நம்மளுடைய குணத்தை மட்டும் இல்லையா, இப்போ நம்மளுடைய குடும்பம் வந்து அதுக்கு தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்க சொல்கிறார். உடல்னு புரியும் போது இது உங்களுக்கு புரியாது இல்லையா. ஹரிச்சந்திரனுடைய மனைவி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், ஹரிச்சந்திரன் ஒரு பக்கம் இருக்கிறான். அப்போ இது உடலாக ஒன்று சேர்றதை பற்றி பேசுகிற மாதிரி அந்த கதை இருக்கும். ஆனால் இது உண்மையில் ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. நம்ம ஹரிச்சந்திரன் மாதிரி எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய மனைவி எங்கேயோ இருப்பாங்க, கணவன் எங்கேயோ இருப்பார், குழந்தை எங்கேயோ இருக்கும், அப்பா அம்மா எங்கேயோ இருப்பாங்க, சகோதரர்கள் எங்கேயோ இருப்பாங்க, சத்தியுகத்து ஆட்கள் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, முழு பிச்சைக்காரனாக ஆகணும் இல்லையா. அந்த சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே பணிவு தான் நம்ம பாதுகாப்பு கவசம். உங்களை மாதிரியே ஈக்குவலாக சில ஆத்மாக்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும், புரிஞ்சிக்கலாம். அதுதான் உங்கள் குடும்பத்தை சார்ந்தது. அந்த குடும்பத்தை இப்போ நீங்கள் பார்க்க முடியாமல் கூட போகலாம், ஆனால் அங்கே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்கன்னும் போது அதை தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு உலகத்தை, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ திரும்புகிற பக்கத்தில் இல்லையா, 2 பேருடைய குணம் 2 பேரை ஒன்றா விட்டாலே அடிச்சிக்கிற மாதிரி இருக்காது. கணவன் மனைவியாகவே இருந்தால் கூட, பெற்றோர் குழந்தையாகவே இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி அல்லது அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு உலகம். அப்போ கொஞ்சம் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் கூட உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்களை தட்டி 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 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம போக போகிற இடம் உண்மையான சொர்க்கம். அப்போ அந்த உண்மையான சொர்க்கத்தின் குணத்தை நான் இப்போ வளர்த்தே தீருவேன். அந்த குணத்தை அழிய விடவே மாட்டேன். அதுக்கு முழுக்க முழுக்க பாபாவை தவிர வேறு யாரோடும் எனக்கு கணக்கு கிடையாது. சும்மா என்னென்னா என்ன, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கணும், கடமை செய்யணும். ஆனால் அங்கே போய் நீங்கள் பற்று கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே கணக்கு, இங்கேருந்து உங்களால் தப்பிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்க. பாபா இன்றைக்கி முறையில் சொல்கிறா பாருங்க, வனவாசத்தில் இருக்கிறீங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கெங்கேயோ வனவாசத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றா கிடையாது. அதனால தான் சீதை ராமர் தனியாக இருக்கிற மாதிரியே காட்டுறாங்கல்ல. ராவணன் கடத்திட்டு போகிறான், அதுக்கப்புறம் வந்த பிறகும் மறுபடியும் சீதை தனியாக போகிற மாதிரி காட்டுறாங்கப்பாங்க. அப்போ மீண்டும் அவங்க எங்கே போய் சந்திக்கிறாங்க? வைகுண்டத்தில் தான் போய் சந்திக்கிறாங்க. ஸோ அதனால் நம்முடைய பலகீனத்திற்கு ஏற்றவர்கள் தான் நம்ம கூட வருவாங்க. அப்பா அம்மாவாக, வாழ்க்கை துணையாக, குழந்தையாக வருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லவர்கள் நம்ம தொடர்பில் வரமாட்டாங்க. வந்தால் அதனால் நமக்கு நன்மை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லவர்கள் வந்தால் உனக்குள்ளே இருக்கிற பலகீனம் எப்படி தெரியும், அதை எப்படி அழிக்கிறது? ஸோ அதனால தான் ட்ராமா நன்மை செய்யக்கூடியதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ உன்னை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாவத்தை அழிச்சிட்டோம், கணக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது அந்த ஸ்டேஜ் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கர்மாதீத்த நிலையை நோக்கி நம்ம பக்கத்தில் வந்துட்டோன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு பாபா சொல்கிறார். அது முழுக்க முழுக்க சொர்க்கத்தை பற்றிய சிந்தனையிலே இருக்கும் பொழுது தான் நீங்கள் அவ்வளோ அலர்ட்டாக இருந்து கலியுகத்துடைய கணக்கை முடிக்கிறதுல கவனம் வைப்பீங்களே தவிர வளர்க்க மாட்டீங்க. திட்டினாலும் ஓகே, அடித்தாலும் இயேசு சொல்கிற மாதிரி இந்த இன்னொரு கணத்தில் கூட அடிச்சுக்க, பிரச்சனை இல்லை, கணக்கை முடி, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய நினைவாக பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் சில சித்தர்கள் கிட்ட போய் அடி வாங்கினா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்க கிட்ட அடி வாங்கினா நல்லது இல்லையா. சித்தர்கிட்ட போய் அடி வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் உங்கள் குணம் மாறிடக்கூடாது, அது முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் விலகி இருக்க சொல்கிறது. ஒரு 2 கை தட்டினா தானே சத்தம் கேட்கும், ஒரு கை தட்டினா நீங்கள் கம்முன்னு இருந்துருங்க, தானாகவே அமைதியாகிடுவாங்கன்ற. திட்டும்பொழுதுலாம் ஓகே, நான் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வராங்களே, கஷ்டப்பட்டு சபரிமலைக்கு போகிறாங்களே, இங்கே யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு திட்டுறாரு, நீங்கள் ஜஸ்ட்டு உங்களை அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா கடைசியில் அதான் நடக்க போகுது. அது அப்படிப்பட்ட பக்தனா மாறுவதற்கு தன்னை இப்போ தகுதிப்படுத்திக்கிறான், உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறதன் மூலமாக. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து தான் அவன் உங்களை பூஜைக்குரியவனாகவே மாற்றுறான். உண்மையிலே நம்ம நன்றி தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் அர்ச்சனா பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சிலர் போட்டாங்க, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு. அதில் வந்து ஞானம் இருக்குது, அதனால தானே பேசுகிறோம், அஞ்ஞானிகளுக்கு கொடுக்கறதுக்கு. சரி, இப்போ என்னென்னா அதில் அர்ச்சனான்னு ஒரு சகோதரி நடுவில் வராங்க, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். வந்த உடனே அழுகுறாங்க, ஐயோ இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாதுப்பா, இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நான் 2 வாரத்திலே போகலான்ற மைண்ட் செட்டோடு தான் உள்ளேயே வந்தேன்றாங்க. ஆனால் நடுவில் என்ன ஆகுதுன்னா அவங்கள எல்லோரும் புள்ளி பண்ணுறாங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணி ஒரு கேங்கே.
அப்படி டார்ச்சர் பண்ண 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 ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம், பட் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அதான ஹீரோயிசம். அப்படி எதிர்க்க ஆரம்பித்து அந்த எல்லோரும் மோசமான அத்தனை பேரும் ஒரு சகோதரி எதிர்க்கிறாங்கன்னு வந்து மக்களுக்கு பிடிக்குது, ஓட்டு போடுறாங்க. கடைசியில் அவங்க தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னராகவே மாறுறாங்க. அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க, ஏன்டா 2 வாரத்தில் போகிறேன்னு இருந்த பொண்ணை நீங்களே அடித்து இன்றைக்கி அவார்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்களாடான்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம தேடி வரும் டெஸ்ட் பேப்பர், நம்ம தேடியெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல, எப்படியும் அது வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அமைதியாக மட்டும் இருக்கணும். அங்கே கோபப்படணும் கலியுகத்தில் வின்னர் ஆகிறதுக்கு, இங்கே நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருக்க 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 உங்களை நாராயணனா அவங்களே ஆக்கிடுவாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை தான் பிகேஸில் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, நல்லா அடிபடுற கல் தான் சிற்பமாக மாறும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுத்துக்கிறதன் மூலமாக பலர்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை கடந்து இன்னொன்று வரும்போது தான் அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கணவன் சரியில்லைன்னு இன்னொரு கணவனை கல்யாணம் பண்ணால் ஐயோ அவனே தேவலான்னு நினைக்கிற அளவுக்கு மாட்டிக்குவாங்க சைக்கோவா. ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு, ஏன்னா கடவுள் வந்து நன்மை செய்யக்கூடியவர், அதில் கொஞ்சம் ஓரளவாவது உங்களால் தாங்கிக்க முடியக்கூடியவர்களுடைய தொடர்பில் தான் போடுவார். ஸோ அதில் இருந்துக்கிட்டே உங்களுடைய குணத்தை பயங்கரமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய குணம் மாறுறதை பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் இந்த காமம் இந்த மாதிரி கவர்ச்சியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குணம் மறுபடியும் அசுர குணமாக மாறும், அது உங்களுக்கே தெரியாது. அதனால தான் மயக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்துலேருந்து விலகிருங்க. அதிலும் குறிப்பாக காமம் மகாசத்ருன்றார். ஏன்னா காமத்தின் காரணமாக நடந்த யுத்தங்கள் தான் அதிகம்னு பாபாவே சொல்கிறார். இப்போவே நியூஸ் பேப்பரை திறந்தால் தெரியுமே, காமத்தினால் நடக்கிற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா காமத்தை வச்சு தான் கொள்ளையடிக்கவே செய்கிறாங்க இல்லையா. கவர்ச்சிகரமாக எதையாவது பண்ணி வீடியோ காலில் வர வச்சு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருந்தெல்லாம் நீங்கள் விலகி இருந்தீங்க, அந்த மயக்கத்திலேருந்து புத்தியை விளக்க முடிஞ்சிடுச்சு யோக பலத்தினால அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்கிறதுக்காக டைம் இருக்கும். ஆனால் இந்த மயக்கத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து சேவை செய்கிறது கூட டைம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே. ஸோ அதுக்கு முக்கியமாக பாபா நினைவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சேவையில் மைண்டை பிஸியாக்குறதும் முக்கியம். எல்லா விதமான சேவையும், ஆனால் எந்த சேவை செய்தாலும் மனசா சேவையும் அதில் கலந்து இருக்கணும். அதான் பாபா நினைவில் இருந்தாலே சேவை இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ரெட்டை போட்டிங்கன்னா மாயா கிட்டேயே நெருங்காதுன்றார். மாயா கிட்டேயே நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கான வழியெல்லாம் பாபா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார் இல்லையா. பாபா மடியிலே இருங்க, பாபா அன்பு ஊஞ்சலில் ஆடினீங்கன்னா மாயாவால் கிட்ட நெருங்க கூட முடியாதுன்றார். ஆனால் நீங்களே உங்களுடைய அந்த பழைய பலகீனத்தின் வசப்படும் போது மாயாவை நீங்களே கூப்பிட்றீங்கன்றார். இந்த சண்டே முரளி செம முரளி, அவசியம் பல முறை பாருங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.